இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தோல்வியாய் இருப்பதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான தோல்வியின் ஜீவியம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது. அதனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன காண முடியல? அன்பை காண முடியாதபடி, சந்தோஷத்தை காண முடியாதபடி, அந்யோன்யத்தை காண முடியாதபடி, ஐக்கியத்தை காண முடியாதபடி, ஒரு வெறுமையான ஒரு பாத்திரமாய் காணப்படுகிறபடியினால் ஒரு சின்ன சின்ன சோதனைகளிலோ கூட நிற்க முடியாதவர்களாய் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியவும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், நான் திருப்தியா இருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியா இருப்பதற்கும் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எப்படி ஜீவிக்க முடியும்? மனரம்யமாய் ஜீவிக்க முடியும். ஆகவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.